buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா filled square நம்ம வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படினா பார்த்தோம். சோ அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு, சோ என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் நாம வந்து filled square எடுத்துட்டு வரலாம் அப்படினு நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படினு ரெண்டு வீடியோவா நம்ம வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருந்தோம். சோ யாராவது அந்த வீடியோ பார்க்காம ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாம் வந்துட்டு டைமண்ட் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னில் இப்போ நாம் ஒரு ஹாலோ டைமண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஹாலோ டைமண்ட்னா இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட கோடுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ரோஸ் அண்ட் காலம்ஸில் எந்த ரோஸ் அண்ட் எந்த காலம்ஸில் இந்த மாதிரி ஸ்டார் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்கும்ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட பேட்டர்னை நான் வந்து இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸில் நான் வந்து அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அலோகேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு 5 ரோஸ் அண்ட் 5 காலம்ஸ் போடும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் வரும்ங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியுது. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு எப்படி நம்மளுக்கு கோட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கோட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்கான கோட் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ இந்த கோட் எழுதினதுக்கப்புறம் நான் என்னோட செல்லை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டைமண்ட் பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைச்சிருக்கு, ஸோ இந்த கோட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இருந்து என்ன ஒரு லாஜிக்ஸ் நம்மளால டெவலப் பண்ண முடியுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ டைமண்ட்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு டைமண்ட் பேட்டர்ன் நாம வந்து போடுவோம். ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 சைட்ஸ்ல இருந்து என்னென்ன இன்சைட்ஸ் எடுத்துட்டு வர முடியுதுன்னு பார்க்கலாம், அதாவது என்னென்ன லாஜிக்ஸ் எடுத்துட்டு வர முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி இருந்து பார்த்ததுதான். ஸோ எந்த ஒரு ரோ எந்த ஒரு காலம்ல நம்மளுக்கு ஸ்டார் ப்ரெசென்ட் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் ஸ்பேசஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த நம்ம போட்டிருக்கிற டேபிள்ல இருந்துட்டு எப்படி எந்த ரோ அண்ட் எந்த காலம்ல ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 3 ஸ்டார்ஸ் எந்த ரோ எந்த காலம்ல இருக்குன்னு பார்க்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்துட்டு ரோ, இது வந்துட்டு காலம். ஸோ இந்த 3 ஸ்டார்ஸ் எந்த ரோ அண்ட் எந்த காலம்ல நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ 0 காலம் வந்துட்டு 2வா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டார். ஸோ இந்த ஸ்டார் வந்துட்டு ரோ 1 காலம் 1ஆ இருக்கு. ஸோ ரோ 1 காலம் 1ஆ இருந்தா ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் எப்போ பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ரோ வந்து 2வா இருக்கணும், காலம் வந்து 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகணும்னு எழுதியிருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டார் வந்து எப்போ பிரிண்ட் ஆகணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்துட்டு நம்மளுக்கு 3ஆ இருக்கணும், காலம் வந்துட்டு நம்மளுக்கு 1ஆ இருக்கணும். இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இந்த ஸ்டார் எப்போ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ வந்து 4ஆ இருக்கணும், காலம் வந்துட்டு 2ஆ இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ இந்த 2 ஸ்டார் வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா ரோ வந்துட்டு 1ஆ இருக்கணும், காலம் வந்துட்டு 3ஆ இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். இந்த இடத்துல ரோ வந்து நம்மளுக்கு 2ஆ இருக்கணும், காலம் வந்து 4ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த ஒரு ஸ்டார் தான். ஸோ இந்த ஒரு ஸ்டார் எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ரோ 3ஆவும் காலம் 3ஆவும் இருக்கும்போது, அதாவது ரோவும் காலமும் 3ஆ இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகணும்னு எழுதியிருக்கும். ஸோ இது மூலமாக இந்த எல்லா ஸ்டார்ஸுமே நம்ம இந்த பொசிஷன்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டைமண்ட் பேட்டர்ன் வந்துடும் இல்லையா? ஸோ இந்த இடம் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேசஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் காலம்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, மேட்ச் ஆகலைன்னா எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணு நம்ம வந்து சிஸ்டம் கிட்ட சொல்லணும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த கான்செப்ட் தான். ஸோ இந்த ரோ அண்ட் இந்த காலம் எப்பெல்லாம் இந்த ரோ இந்த காலம் வந்துட்டு வருதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால சொல்ல முடியாது ரோ 0 காலம் 2ஆ இருந்தால், ரோ 1 காலம் 1ஆ இருந்தால், ரோ 2 காலம் 0ஆ இருந்தால் ஸ்டார் பிரிண்ட் பண்ணி இத்தனை கண்டிஷன்ஸ் நம்மளால எழுத முடியாது. ஸோ இத்தனை கண்டிஷன்ஸ் எழுதணும்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு இன்ஸ்டடாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரியும் எழுதலாம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வருது.
ஸோ இங்கே பாருங்கள், 0வையும் 2வையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரும், 1ஐயும் ஆட் பண்ணால் 2 வரும், 2வையும் 0வையும் ஆட் பண்ணால் 2 வரும். ஸோ எப்பெல்லாம் ஒரு ரோவையும் ஒரு காலமையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வருதோ அப்போல்லாம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு மேட்ச் ஆகிடும். அதாவது எப்பெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ திரும்ப இந்த ஸ்டாரில் என்ன பேட்டர்ன் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 3-1, அதாவது ரோவையும் காலமையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் 2ன்னு வருதோ அப்பெல்லாம் நாம் இந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், 4-2 செஞ்சோம்னா நம்மளுக்கு 2 வரும், அப்போ ஒரு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா R-C, அதாவது ரோ மைனஸ் காலம் பண்ணும்போது 2 இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனை என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ரோவை விட காலம் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, காலம் மைனஸ் ரோ பண்ணும்போது உங்களுக்கு 2 இருந்தது அப்படின்னா அப்போல்லாம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ 3-1 பண்ணும்போது 2 வருது, அப்போ ஒரு ஸ்டார். அதுக்கப்புறம் 4-2 பண்ணும்போது நம்மளுக்கு 2 வருது, ஸோ ஸ்டார். ஸோ காலமையும் ரோவையும் மைனஸ் பண்ணும்போது 2 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலலாம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரோவையும் காலமையும் ஆட் பண்ணும்போது 6 வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாம் இந்த கண்டிஷன் ஒன்று எடுத்திருக்கோம். இந்த 2 லொக்கேஷனில் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் எடுத்திருக்கோம். இந்த 2 லொக்கேஷனை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லாஜிக் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லாஜிக் நாம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கண்டிஷனில் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட இஃப் கண்டிஷனில் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி இல்லாட்டி ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த டைமண்ட் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து 5 ரோஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்காமல் நான் கோட்லேயே கொடுத்துட்டேன். ஃபார் ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ 5 தரும்போது என்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த லைனுக்கு வரும். ஸோ ஃபார் காலம் இன் ரேஞ்ச் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல 5நாலும் 0, 1, 2, 3, 4 வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ ரோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ வந்து 0ல் இருக்கும், காலமும் நம்மளுக்கு 0ல் இருக்கும். ஸோ ரோ 0 காலம் 0ன்னு உள்ள வருது. ஸோ அடுத்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல நாம் மெயினாக ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது லாஜிக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த லாஜிக்ஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள், ரோவும் காலமும் 2வாக இருந்துச்சுன்னா, அப்போ ரோ காலம் 2வாக இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷன். அடுத்து வந்து காலமும் ரோவையும் மைனஸ் பண்ணால் 2 இருக்கும்போது, அப்போ காலம் மைனஸ் ரோ பண்ணும்போது 2 இருந்துச்சுன்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுமா, அது இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ ரோவையும் காலமையும் மைனஸ் பண்ணும்போது 2 இருந்துச்சுன்னான்ட்டு ஒரு கண்டிஷன் எடுத்துருந்தோம் இல்லையா, அது இந்த இடத்துல எழுதியிருக்கும். ஸோ ரோ ப்ளஸ் காலம் பண்ணும்போது 6 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு, ட்ரூ ஆகாமல் இருக்கும் இடத்துல இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுன்னு கண்டிஷன் எழுதியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த 0 பாயிண்ட் பண்ணும். இப்போ நம்மளோட காலம் வந்து 0ல் இருக்குது, அதாவது இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் பார்க்கும்போது எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகாது. ரோ 0 காலம் 0 எம்டி ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரோ 0 காலம் 1 எந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகாது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து காலம் வந்துட்டு 2ஆக இருக்கும். ரோ வந்து 0 காலம் வந்து 2. ஸோ ரோ 0 காலம் 2வாக இருந்தால் ஸ்டாரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கும். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ட்ரூ ஆகிட்டு இந்த ஸ்டாரை போய் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டார் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஐட்ரேட் பண்ணும். ஐட்ரேட் பண்ணும்போது 3 போய் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணும்போது அகைன் எந்த கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ், அது 4 போய் பாயிண்ட் பண்ணும், எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இல்லாத போது இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடும். வெளியில் வந்துட்டு \n இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கர்சர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது மெயின் ஃபார் லூப் இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 0 விட்டுட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். இப்போ ரோட வேல்யூ வந்து 0, அப்போ திரும்ப காலமோட வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும் நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகும். ரோ வந்து 1 காலம் வந்து 0 எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுது. அடுத்து காலம் வந்து 1க்கு வரும். ஸோ ரோ 1 காலம் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரோ ப்ளஸ் காலம் பண்ணும்போது நம்மளுக்கு 2ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டார் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும்.
பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது ரோ வந்து 1 காலம் வந்து 2 இருக்கும். எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இந்த எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து நம்மளுக்கு இந்த 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ ரோ வந்து 1 காலம் வந்து 3. இந்த இடத்துலையும் காலம் வந்து 3 ரோ வந்துட்டு 1 இருக்கும்போது மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2ங்கிற நம்பர் வந்து வருது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 4 போய் பார்க்கும். 4 போய் பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகாது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப அதே மாதிரி ஃபெச் பண்ணி எலமெண்ட் இருக்காது, வெளியில் போயிடும். பேக்ஸ்லாஷ் சப் கர்சர் வந்து இங்கே வந்துடும். ஸோ 1 விட்டுட்டு நம்மளுக்கு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு திரும்ப இந்த ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 and 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ ரோவையும் காலமையும் ஆட் பண்ணும்போது 2 வருது. இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்து ஐட்ரேட் ஆகும்போது இந்த 1க்கு நம்மளுக்கு எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகாது. ட்ரூ ஆகாமல் எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து 2க்கு போகும்போதும் எந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகாது. ஸோ திரும்ப எம்டி ஸ்பேஸ். 3க்கு போகும்போதும் எந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகாது. ஸோ எம்டி ஸ்பேஸ். அடுத்து 4க்கு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரோவையும் காலமையும் மைனஸ் பண்ணால் 2 வருது. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஐட்ரேட் ஆகும், ஃபெச் பண்ணி எலமெண்ட் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். ஸோ 2 விட்டுட்டு இது 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கர்சர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ரோ வந்து 3 காலம் வந்து 0, எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ். அடுத்து ஐட்ரேட் ஆகிட்டு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 3 - 1 பண்ணும்போது நம்மளுக்கு 2 வருது. 2 வரும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த இடத்துல இந்த எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ஐட்ரேட் ஆகும், 2 போய் பார்க்கும். எந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகாமல் ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணும். அடுத்து இந்த கண்டிஷனை போய் பார்க்கும். ஸோ ரோ வந்து 3 காலம் வந்து 3. ஸோ ரோ 3 and காலம் 3 இருந்தால் நம்ம வந்து 6ன்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டார் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ரோ 3 காலம் 4 இருக்கும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, பேக்ஸ்லாஷ் வரும். ஸோ கர்சர் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ திரும்ப இந்த 3 பாயிண்ட் பண்ணிட்டு தான் ஐட்ரேட் ஆகிட்டு 4க்கு போகும். ஸோ 4 0, அதாவது ரோ 4 காலம் 0 பண்ணும்போதும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸ். ரோ 4 காலம் 1 பண்ணும்போது ஃபால்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ். ரோ வந்து 4 காலம் வந்து 2 இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணால் 2 வருது. கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து ரோ வந்து 4 காலம் 3 பண்ணும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணும். ரோ 4 காலம் 4 இருக்கும்போதும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 5 rows and 5 columns வச்சு ஒரு ஹாலோ டைமண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ட்ரூ ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகும். இல்லாத இடத்துல நம்மளுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஹாலோ டைமண்ட் 5 rows and 5 columns எடுத்துகிட்டு வரதுக்கு தான் நம்மளுக்கு இந்த கோட் வந்துட்டு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ அது எப்படி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்ங்கிறத கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னும் ஒரு 7 rows and 7 columnsல வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிஷன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7 rows and 7 columns நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல நீங்க 7 அப்படின்னு நீங்க வந்து மாத்துவீங்க. அப்போ எந்த ரோ எந்த காலம் மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ 7 rows and 7 columnsல வரணும் அப்படின்னா நம்மளோட ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுலேயும் நம்ம கன்க்ளூஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைடு எடுத்துகிட்டு வரதுக்கு எந்த ரோ அண்ட் எந்த காலமில் கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த கண்டிஷன் தரணும். அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டாருக்கு கண்டிஷன் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு இந்த 2 ஸ்டாருக்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த 3 ஸ்டாருக்கு எழுதணும். ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் எழுதாமல் இந்த 3 ஸ்டாருக்கு கண்டிஷன் எழுதிட்டு இந்த 3 ஸ்டார் கூட நீங்கள் வந்து கண்டிஷன் எழுதலாம். இது வந்து லாஜிக்கல் ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் கண்டிஷன்ஸ் எழுதினாலுமே ஸோ எந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகுதோ அந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கண்டிஷன் அது போய் நம்மளுக்கு செக் பண்ணாது. ஸோ அதனால் இந்த ஸ்டார் நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி லைன் போட்டு இதுக்கான லாஜிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை இந்த லைன் போட்டு இப்படி இதுக்கான லாஜிக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே சரி, எப்படியும் இதோட ரோ அண்ட் காலமோட பொசிஷன் மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கான பேட்டர்ன் வந்து நான் கோடில் மாற்றிட்டு நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ரேஞ்ச் வந்து நான் 7 மாற்றிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரோ அண்ட் காலம் ஆட் பண்ணும்போது 3 இருக்கணும், காலம் மைனஸ் ரோ பண்ணும்போது 3 இருக்கணும், ரோ மைனஸ் காலம் பண்ணும்போதும் 3 இருக்கணும், ரோவையும் காலமையும் ஆட் பண்ணும்போது 9 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸ்டாரை பிரிண்ட் பண்ணி இல்லாட்டி எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ண கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு ஸ்டார் ஹாலோ டைமண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த மாதிரி ஹாலோ டைமண்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை.